Good morning, my dear good friends. I have been making videos for the last 2 months regarding spoken English. Definitely, this video will help you to speak English well, and also this will help you to score high marks in TET, Teachers Eligibility Test. I think the government is going to announce the TET soon. My dear friends, basically, I am a Malayali. My mother tongue is Malayalam. ஸோ என்னோடய தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 3 times குவாலிஃபை ஆகிருக்கிறேன். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2 times குவாலிஃபை ஆகிருக்கிறேன். கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, விடாமுயற்சி, கண்டினியூஸ் எஃபர்ட், விடாமுயற்சி. அதற்கு ஒரு சப்ஸ்டிடியூஷனே கிடையாதுங்க. லைஃப்பில் நீங்கள் நிறைய வாட்டி ஃபெயிலியர்ஸ், இன்சல்ட் இதை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். ஒவ்வொரு டைமும் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது இனிமேல் என்னால் முடியாது, இவ்வளோ தாங்க, இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களை லைஃப்பில் இன்சல்ட் பண்ண பர்சன்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஸ், அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களை தூங்க விடாமல் முயற்சிக்க வைக்கும். லைஃப்பில் உங்களால் முடியும் வரை பண்ணுறதல்ல முயற்சி, நீங்கள் நினைத்ததை முடித்து விடும் வரை பண்ணுறதாங்க முயற்சி. கண்டிப்பாக நீங்கள் முயன்று கொண்டே இருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் மணிகண்டன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் லேர்ன் அண்ட் லிவ் இன் இங்கிலீஷ். இன்னைக்கு 3 usages அது படிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷோட டிப்ஸாகவும் இருக்கும், அதே டைமில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காத ஆட்கள் கொஞ்சம் அதையும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி படிக்க போகிறது 3 usages. குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ். அதோட கண்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ். அது கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குட் ஹாவ் அப்படி இல்லை, குட் ஹாவ் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். குட் ஹாவ், should have, would have அப்படி இருக்கணும். ஓகே, இந்த 3 usages இது நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. ஏன்னு கேட்டால் நான் இதற்கு கொடுத்திருக்கின்ற பெயர் மூவேந்தர்கள். தமிழில் மூவேந்தர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். வரலாற்றில் இடம்பெற்ற 3 பெரிய மன்னர்கள் சேர, சோழ, பாண்டியர். கரெக்டா? இங்கே could have, should have and would have இது இறந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், சில இன்சிடென்ட்ஸு. அதை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசித்து ஓஹோ இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணி இருந்திருக்க வேண்டும், நான் இப்படியெல்லாம் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, அதை பற்றி நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. ரிக்ரெட்ஸ், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பழைய காலத்தில் நடந்தது இனிமேல் அந்த பாஸ்டில் போய், பழைய காலத்தில் போய், இறந்த காலத்தில் போய் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அது அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நான் இப்படி பண்ணியிருந்திருக்க வேண்டும், நான் அப்படி பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ரிக்ரெட்ஸ், அதுக்கான யூசேஜ் தான் இது. இந்த 3 ஏறக்குறை ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங்காக இருக்கும். ஆனால் தீஸ் ஆர் நாட் சிமிலர். இது 3ம் டிஃப்ரெண்டான 3 யூசேஜஸ். ஆக்சுவலி மீனிங் முதல்ல நான் சொல்கிறேன். குட் ஹேவ், குட் ஹேவ், குட் ஹேவ், குட் ஹேவ். அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் இருந்திருக்கலாம். ஷுட் ஹேவ் மீன்ஸு இருந்திருக்கணும். ஓகே, வுட் ஹேவ் தட் மீன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, இதோட கரெக்டான யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, நான் I would like to bring your attention to a scenario. ஒரு ரியாலிட்டி ஷோ. ஓகே,
ஒரு டான்ஸோட ரியாலிட்டி ஷோ 1 எபிசோடு. ஒரு கண்டஸ்டண்ட் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே 3 ஜட்ஜஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டேட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஷுட் ஹேவ், வுட் ஹேவ் அண்ட் குட் ஹேவ் இதோட யூசேஜஸ் நமக்கு இப்படி படிக்கலாம். ஓகே, பாருங்க. சி, ஆஃப்டர் த பெர்ஃபார்மன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் he says, what happened to you? We expected a lot from you. You could have done even better than this. I think you didn't practice well. Pathingala. The second judge, he says, yes dear, your performance was not much impressed. You should have practiced well before performing on the dais. அப்படின்னா செகண்ட் ஜட்ஜ் சொல்கிறாங்க. தேர்ட் ஜட்ஜ் சொல்கிறாங்க, yes, I would also like to say the same thing what the other judges have stated right now. If you had practiced well, you would have performed well. அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க? You could have done even better than this. You could have done even better than this. கண்டிப்பாக இங்கே நீ பெர்ஃபார்ம் பண்ணதை விட அழகாக உன்னால் பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். நீ பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். யூ குட் ஹேவ் பெர்ஃபார்ம்டு வெல். யூ குட் ஹேவ் பெர்ஃபார்ம்டு ஈவன் பெட்டர் தேன் திஸ். இப்போ பண்ணதை விட அழகாக பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ குட் ஹேவ் மீன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஈவன் பெட்டராக பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, செகண்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க? You should have practiced well before performing on the dais. You should have practiced well. You should have practiced. நீ டயஸில் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணது முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்க வேண்டும். ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு செகண்ட் ஜட்ஜ் சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க? If you had practiced, you would have performed well. If you had practiced, நீ நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருந்தால் you would have performed well. நீ நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கும். இந்த நன்றாக, இதை விட நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கும். ஓகே, அப்போ could have மீன்ஸ் இருக்கலாம். should have மீன்ஸ் இருந்திருக்க வேண்டும். நீ ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்க வேண்டும். would have மீன்ஸ் வாட்? நீ பண்ணி இருந்திருப்பேன். கிளியர் ஆச்சா? இப்போ நமக்கு ஒவ்வொரு யூசேஜும் தனித்தனியாக படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு குட் ஹேவ் அது படிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். யூ குட் ஹேவ் கம் ஹியர் எஸ்டர்டே. நேற்றைக்கு உன்னால் இங்கே வந்திருந்திருக்கலாம். நீ நினச்சா வந்திருந்திருக்க முடியும். வந்திருக்கலாம். நீ வந்திருக்கலாம். யூ குட் ஹேவ் கம் ஹியர் எஸ்டர்டே. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. குட் ஹேவ் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் V3 ஃபார்ம். எல்லா வெர்புக்கும் 3 ஃபார்ம்ஸ் உண்டு, உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1, V2, V3. குட் ஹேவ் யூஸ் பண்ணாலும், ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணாலும், வுட் ஹேவ் யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன வரும்? V3 ஃபார்ம் தான் வரும். ஓகே, சப்ஜெக்ட் போடணும். அது ஐ, யூ, வி, ஹி, ஷி, இட், தே, எது வேணாலும் சப்ஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வுட் ஹேவ் இல்லைன்னா குட் ஹேவ் V3 ஃபார்ம். இதை வச்சு என்ன வேணாலும் உங்களுக்கு யூ கேன் மேக் வாட் எவர் தி சென்டென்ஸ் யூ லைக். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வெர்பு வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், யூ குட் ஹேவ் சங் வெல். அழகாக பாடி இருந்திருக்கலாம். யூ குட் ஹேவ் டான்ஸ்ட் வெல். நன்றாக டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். யூ குட் ஹேவ் ஸ்போக்கன் வெல். நன்றாக பேசியிருக்கலாம். யூ குட் ஹேவ் பெர்ஃபார்ம்டு வெல். நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். யூ குட் ஹேவ் ரிட்டன் வெல். நன்றாக எழுதி இருந்திருக்கலாம். ஓகே, யூ குட் ஹேவ் டன் பெட்டர். இதை விட அழகாக பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு வெர்பு வேணாலும் போட்டுக்கோங்க. யூ குட் ஹேவ் கம் ஏர்லியர். இதை விட ஏர்லியராக வந்திருந்திருக்கலாம். ஓகே, யூ குட் ஹேவ் காட் தட் ட்ரெயின். அந்த ட்ரெயினை கண்டிப்பாக உன்னால் பிடிச்சிருந்துருக்கலாம்.
ஓகே, யூ குட் ஹேவ் பாஸ்ட், நீ நினச்சா பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அதோட யூசேஜ். சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ஹேவ் ப்ளஸ் V3 ஃபார்ம். ஓகேங்களா? நெகட்டிவ் இல்லை, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நெகட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ் இல்லை. இப்போது நான் ஒரு ஆளை பார்த்து சந்தோஷமாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கேன், அது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அவரை பார்த்து நான் சந்தோஷமாக இப்படி சொல்கிறேன், ரியலி ஐ குடன்ட் ஹேவ் டன் திஸ் விதவுட் யுவர் ஹெல்ப். உங்களோட ஹெல்ப், உங்களோட உதவி மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக என்னால் அது முடித்திருக்க முடியாது. ஐ குடன்ட் ஹேவ் டன் திஸ், ஐ குடன்ட் ஹேவ் டன் திஸ் விதவுட் யுவர் ஹெல்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷுட் ஹேவ். இப்போ நான் சொல்கிறேன், என்னோட நண்பனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இப்போ என்கிட்ட வருத்தமாக வந்து என்கிட்ட பேசுகிறாரு, என்னால் அது ஒன்றுமே பண்ண முடியலப்பா. அப்போது நான் சொல்கிறேன், யூ ஷுட் ஹேவ் கால்டு மீ. நீ அந்த டைமில் என்ன கால் பண்ணி இருந்திருக்கணும், கால் பண்ணி இருந்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் கால்டு மீ. யூ ஷுட் ஹேவ் லெஃப்ட் ஹோம் ஏர்லியர். நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்பி இருந்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் ஒர்க்ட் ஹார்ட். நீங்கள் அந்த டைமில் ஹார்டாக ஒர்க் பண்ணி இருந்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் லிசன் டு மீ. நீ நான் சொன்னதை கவனித்திருந்திருக்க வேண்டும், கவனித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷுடன்ட் ஹேவ்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுடன்ட் ஹேவ் லிசன் டு ஹிம். நீ அவன் சொன்ன வார்த்தை நீ கேட்டிருந்து இருக்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஹேவ் லிசன் டு ஹிம். யூ ஷுடன்ட் ஹேவ் கம் லேட். நீ லேட்டாக வந்திருக்கக்கூடாது, நீ கரெக்ட் டைமுக்கு வந்திருந்துருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, எனிவே அதுலேயும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஷுட் சப்ஜெக்ட் போட்டு ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 ஃபார்ம். ஓகேங்களா? சிம்பிள். மூணாவது யூசேஜ் வுட் ஹேவ். வுட் ஹேவ் இது கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது கிராமரில். கண்டிஷனல் கிளாஸில் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, இஃப் யூஸ் பண்ணுறது அந்த இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். சரி, வுட் ஹேவ். இப்போது ஏர்போர்ட்டில் போகும்போது லேட்டாக போயிருக்கேன், நான் லேட்டாக போயிருக்கேன், இல்லைனா நானும் என்னோடய ஃபேமிலி லேட்டாக போயிருக்கிறேன், அந்த ஃப்ளைட் என்னால் பிடிக்க முடியல. இப்போது நான் சொல்கிறேன், இஃப் வி ஹேட் அரைவ்டு ஏர்லியர் வி வுட் ஹேவ் காட் தட் ஃப்ளைட். கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தேன்னா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருந்துருக்க முடியும். இஃப் வி ஹேட் அரைவ்டு ஏர்லியர், இஃப் வி ஹேட் அரைவ்டு ஏர்லியர் வி வுட் ஹேவ் காட் தட் ஃப்ளைட். கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தேன்னா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருந்துருக்க முடியும். இந்த ரெண்டுமே நடக்காத விஷயம், பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள். கரெக்டாக, நான் ஏர்லியராக வரவும் இல்லை, அந்த ஃப்ளைட்டை என்னால் கேட்ச் பண்ணவும் முடியவில்லை. ஓகே, நடக்காத ரெண்டு விஷயங்கள். ஓகேங்களா? அதை நினச்சி இப்போ வருத்தப்படுறேன் நான். ஸோ அந்த ரிக்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறது. கிளியர் ஆச்சா? ரயில்வே ஸ்டேஷனில் லேட்டாக போகிறேன், அப்போ நான் சொல்கிறேன், ஓ இஃப் வி ஹேட் அரைவ்டு ஹியர் ஏர்லியர் தென் வி வுட் ஹேவ் காட் தட் ட்ரெயின். கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக அது அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்துருக்கலாம். இஃப் வி ஹேட் லெஃப்ட் ஹோம் ஏர்லியர் ஐ வுட் ஹேவ் ரீச்ட் ஆஃபீஸ் ஆன் டைம். இஃப் ஐ ஹேட் left home earlier I would have reached the office on time. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. if I had arrived, okay, if I had arrived, அப்போ if போட்டு if plus subject plus had arrived அப்படி என்னது, அது past perfect tense. had போட்டு V3 form. if I had arrived earlier, if I had arrived earlier. if I means ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ if plus subject plus heard plus V3, இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கேன் நான். எது, if clause. அப்போ நான் ஏர்லியராக அரைவ் பண்ணியிருந்தா, நான் அங்கே ரீச் பண்ணியிருந்தா I would have caught that train. கண்டிப்பாக அந்த ட்ரெயின் எனக்கு கிடச்சிருக்கும். I would have caught. கேட்சோட V3 ஃபார்ம் தான் என்னது, caught. So would have plus V3 form. இதுதான் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ பாஸ்டில் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதா என்னது, இந்த would have யூஸ். ஓகே, இஃப் தோனி had played that match India would have won the match. இஃப் தோனி had played India would have won the match. இஃப் தோனி had played பாருங்க, இஃப்
தோனி சப்ஜெக்ட் ப்ளஸ் had played past perfect இந்தியா would have won. தோனி விளையாடி இருந்தா இந்தியா வின் பண்ணி இருந்திருக்கும். இந்தியா would have won. வின்னோட V3 ஃபார்ம் தான் என்னது 1. ஸோ இந்தியா would have won. இந்தியா would have plus V3 form. Okay, if Dhoni had played, India would have won the match. புரிஞ்சாச்சப்பா? ஸோ இதுதான் என்னது. இதுலேயும் நெகட்டிவ் ஃபார்மாக கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இப்போது தோனி விளையாடி இந்தியா பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, தோனி விளையாடி இருக்கு, இந்தியா பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்கிறேன், தோனி விளையாடலைன்னா இந்தியாவுக்கு பாஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இஃப் தோனி ஹேடன்ட் பிளேடு இஃப் தோனி ஹேடன்ட் பிளேடு இந்தியா wouldn't have won the match. தோனி மட்டும் விளையாடாமல் இருந்தால் இந்தியாவுக்கு பாஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது. இஃப் தோனி ஹேடன்ட் பிளேடு இந்தியா wouldn't have won the match. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதோட யூசேஜ். ஸோ would have, should have, could have இந்த 3 யூசேஜ்லேயும் ஆஃப்டர் would have, should have and would have V3 ஃபார்ம் எழுத வேண்டும். அதுதாங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஓகே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டெட் ப்ரிப்பரேஷன் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அது டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டன் இருக்குது. ஓகே, ஃபைனலாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு யூ ஜஸ்ட் ப்ரெஸ் தட் பெல் ஐக்கன் ஸோ தட் யூ வில் கெட் ஆல் தி நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.